வெல்கம் டு தமிழ் ஜாப்ஸ் இன்சைடர் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம ஆதார் டிப்பர் நம்ம தமிழ்நாட்டில் இப்போ ரீசெண்டாக வெளிவந்திருக்க கவர்மெண்ட் ஜாப் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு 3 மாவட்டங்களுக்கான வேக்கன்சிஸ் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. இந்தியா முழுக்க 282 வேக்கன்சிஸ் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. மினிமம் குவாலிஃபிகேஷன் நீங்கள் 12ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருந்தாலே போதும், அல்லது நீங்கள் ஐடிஐ முடிச்சிருக்கீங்க, டிப்ளமோ முடிச்சிருக்கீங்கனாலுமே நீங்களுமே எலிஜிபிள் தான். ஓகேங்களா? இனிஷியல் சேலரியே பர் மந்த்துக்கு மினிமம் 18,000 கிட்ட இருக்கும். அப்ளை பண்ணுறதுக்கு எந்த ஒரு கம்யூனிட்டிக்கும் அப்ளிகேஷன் ஃபீஸ், எக்ஸாமினேஷன் ஃபீஸ் எதுவுமே கிடையாது. எல்லாருமே ஃப்ரீயாகவே ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். சூப்பர்வைசர் கம் ஆப்ரேட்டர் கேட்டகரியில் உங்களுக்கு ரெக்ரூட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கு ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்க ஜனவரி 31ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டில் இருக்க 38 மாவட்டத்தினரும் எலிஜிபிள் தான். இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் எலிஜிபிலிட்டி பற்றின டீட்டெயில்ஸ் இப்போ நான் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் இந்த சேனலுக்குள்ளே முதல் முறையாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் சிம்பல் ப்ரெஸ் பண்ணி ஆல்கிற நோட்டிஃபிகேஷனில் செட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் கொடுக்குற எல்லா கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியும் உங்கள் ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இந்த ரெக்ரூட்மெண்ட் ரிலேட்டடான அப்ளை லிங்க் அண்ட் நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற லைக் தான் எங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கான மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் வெப்சைட் பேஜ். ஓகேங்களா? அதாவது ஆதார் டிபார்ட்மெண்ட்க்கான அப்டேட் எல்லாமே இந்த வெப்சைட் பேஜில் தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். முக்கியமாக இந்த வீடியோ ஒரு இண்டிபெண்டன்ட் ரிவ்யூ வீடியோ தான். எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் போஸ்ட் பண்ணுறோம். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்கிறது உங்களோட சொந்த விருப்பம் தான். ஓகேங்களா? ஸோ இதில் நீங்கள் கரியர் பேஜஸில் போய்ட்டு சிஎஸ்சி கரியர்ஸ்ங்கிற இந்த ஆப்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா என்னென்ன வேக்கன்சிஸ் இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வரும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்ட்ரிக்ட் கோஆர்டினேட்டர், ஆஸ்க் ஆப்ரேட்டர்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, சிஎஸ்சி அகாடமி, சர்வீஸ் ஆப்ரேஷன்ஸ், ஹெச்ஆர், எம்ஐஎஸ், அக்கௌண்ட்ஸ் அண்ட் ஃபினான்ஸ், ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட், பேங்கிங், இன்சூரன்ஸ், ப்ராஜெக்ட் கோஆர்டினேட்டர், செக்ரட்டரியல், சைபர் செக்யூரிட்டி அண்ட் ஸ்கில் அண்ட் டெவலப்மெண்ட். ஸோ ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லையும் உங்களுக்கு வேக்கன்சிஸ் தனித்தனியாக பிரித்து பார்க்குறதுக்காக தனித்தனியாக உங்களுக்கு லிங்க் கொடுத்துருக்காங்க. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நமக்கு ஆப்ரேட்டர்ஸ் கேட்டகரியில் வேக்கன்சிஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதற்கான நோட்டிஃபிகேஷன் ஷோ ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்தியா முழுக்க எல்லா ஸ்டேட்லையுமே வேக்கன்சிஸ் ரெக்ரூட் பண்ணுறாங்க. மொத்தமாக 23 ஸ்டேட்டில் உங்களுக்கு வேக்கன்சிஸ் இருக்குது அப்படிங்கிறது இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் டேட் பார்த்திங்கன்னா டிசம்பர் 27ஆம் தேதி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் ஜனவரி 31ஆம் தேதி நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். அந்த டேட் வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த அப்ளை நவ் பட்டன் கொடுத்திங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஷோ ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 23 மாவட்டங்களில் நம்ம தமிழ் பேசுகிற பார்த்திங்கன்னா புதுச்சேரியிலையுமே உங்களுக்கு வேக்கன்சிஸ் இருக்குது. தமிழ்நாட்டிலையும் உங்களுக்கு வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஒவ்வொரு மாவட்ட வாரியாக உங்களுக்கு வேக்கன்சிஸ் அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வேணுங்கிறவங்க டீட்டெயில்டாக செக் பண்ணிக்கிங்க. எந்தெந்த மாவட்டங்களில் வேக்கன்சிஸ் இருக்குங்கிற டீட்டெயில்ஸுமே இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் உங்களுக்கு எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்க வேக்கன்சிஸ். ஸோ லாஸ்ட் ஆன்லைன் அப்ளிகேஷன் டேட் பார்த்திங்கன்னா ஜனவரி 31, 2026 அந்த டேட் வரைக்கும் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். நேம் ஆஃப் த போஸ்ட் பார்த்திங்கன்னா ஆதார் சூப்பர்வைசர் / ஆப்ரேட்டர் கேட்டகரியில் ரெக்ரூட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்கும் ஒவ்வொரு வேக்கன்சிஸ் தான் அவங்க ரெக்ரூட் பண்ணுறாங்க. இப்போ வேக்கன்சிஸ் பார்த்திங்கன்னா தருமபுரி, நீலகிரிஸ், அதேமாதிரி விருதுநகர், இந்த 3 மாவட்டங்களையும் வேக்கன்சிஸ் இருக்குது. ஒவ்வொரு வேக்கன்சிஸ் மொத்தமாக 3 வேக்கன்சிஸ் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த போஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா மினிமம் 18 வயது வரைக்கும் இருக்கவங்க எலிஜிபிள். அதாவது 18 வயது உங்களுக்கு முடிஞ்சிருக்கு அப்படின்னா நீங்கள் எலிஜிபிள். அதுக்கு மேலே மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டே அவங்க கொடுக்கல. நீங்கள் அதுக்கு மேலே 60 இயர்ஸ்க்குள்ளே எத்தனை வயசாக இருந்தாலும் நீங்கள் எலிஜிபிள் தான் விண்ணப்பிச்சுக்கலாம். இந்த போஸ்ட்டுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா நீங்கள் 12ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதாவது ஹையர் செகண்டரி முடிச்சிருக்கணும். 12th ஸ்டாண்டர்ட் நீங்கள் பாஸ் பண்ணாலே எலிஜிபிள் தான். அல்லது நீங்கள் 10th முடிச்சுட்டு 2 இயர்ஸ் ஐடிஐ கோர்ஸ் முடிச்சிருக்கீங்க அப்படின்னாலுமே நீங்கள் எலிஜிபிள் சொல்லியிருக்காங்க. அல்லது மெட்ரிகுலேஷன் முடிச்சுட்டு, அதாவது 10th முடிச்சுட்டு 3 இயர் பாலிடெக்னிக் டிப்ளமோ கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்கனாலும் நீங்கள் எலிஜிபிள் தான். ஓகேங்களா? அதோட பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ராவாக சர்டிஃபிகேட் கோர்ஸ் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது பார்த்திங்கன்னா யுஐடிஐ வழங்கும் ஆதார் ஆப்ரேட்டர் / சூப்பர்வைசர் சர்டிஃபிகேட் நீங்கள் வாங்கியிருக்கீங்க. அந்த சர்டிஃபிகேட் நீங்கள் கோர்ஸ் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி பேசிக்கான கம்ப்யூட்டர் ஸ்கில்ஸுமே உங்களுக்கு இருக்கணும் அப்படிங்கிறது இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு சேலரியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் என்ன மாதிரி வேஜஸ் ஃபாலோ பண்ணுறாங்களோ அந்த சேலரி உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செமி ஸ்கில்டு மேன் பவர் அந்த கேட்டகரிக்கு எவ்வளோ சேலரி உங்களுக்கு கிடைக்குமோ அது உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க.
ஸோ இது பார்த்திங்கன்னா புதுச்சேரியில் இருக்க வேக்கன்சிஸ். உங்களுக்கு வந்து புதுச்சேரியில் தான் 1 வேக்கன்சிஸ் மட்டும் சொல்லியிருக்காங்க. சேம் அதே குவாலிஃபிகேஷன், ஏஜ் லிமிட் தான். ஓகேங்களா? ஜனவரி 31 வரைக்கும் நீங்கள் ஆன்லைனில் விண்ணப்பிச்சுக்கலாம். 12ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருக்கணும், அல்லது 10th முடிச்சுட்டு ITI 2 இயர்ஸ் கோர்ஸ் முடிச்சிருக்கணும், அல்லது 10th முடிச்சுட்டு 3 இயர்ஸ் கோர்ஸ் டிப்ளமோ வந்து முடிச்சிருக்கணும். அதோட ஆதார் ஆப்ரேட்டர் அண்ட் சூப்பர்வைசர் சர்டிஃபிகேட் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து குவாலிஃபிகேஷனாக சொல்லியிருக்காங்க. கம்ப்யூட்டர் ஸ்கில்ஸுமே உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ இதில் வந்து உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறப்ப உங்களோட மெயில் ஐடி, ஃபோன் நம்பர், ஸோ இந்த மாதிரி பேசிக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டான டீட்டெயில்ஸ் தரணும்னு சொல்லியிருக்காங்க. உங்களோட ஏஜ் பார்த்திங்கன்னா 18 வயது முடிஞ்சிருக்கணும். அதே மாதிரி நீங்கள் அப்லோட் பண்ணுற ஃபோட்டோகிராஃப் பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு 3 மந்த்துக்குள்ளே ரீசெண்டாக எடுத்த ஃபோட்டோகிராஃப் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. மொபைல் நம்பரும் நீங்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்க மொபைல் நம்பர், அதோட ஆதாரோட நீங்கள் லிங்க் பண்ணியிருக்க மொபைல் நம்பர் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து OTP வெரிஃபிகேஷனுக்காக அந்த நம்பருமே நீங்கள் கொடுக்கணும். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா நீங்கள் அப்லோட் பண்ண வேண்டிய டாக்குமெண்ட்டோட சைஸு, ஃபைல் சைஸு, ஃபார்மேட்டு இதெல்லாம் என்ன இருக்கணும் அப்படிங்கிற லிஸ்ட்டோடு தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு எதாவது டவுட் இருக்குது, கிளாரிஃபிகேஷன்ஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெல்ப்லைன் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. மெயில் ஐடியும் கொடுத்துருக்காங்க, ஃபோன் நம்பரும் கொடுத்துருக்காங்க. இந்த டீட்டெயில்ஸ்க்கு காலையில் 9:30 மணிலேருந்து ஈவினிங் 6 மணிக்குள்ளே கான்டாக்ட் பண்ணி உங்கள் டவுட்டை நீங்கள் கிளாரிஃபையும் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதோட ஆன்லைன் அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ் இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ நோட்டிஃபிகேஷன்லேயே கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளை நவ் பட்டன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதுதான் அப்ளிகேஷன், ஆன்லைன் அப்ளிகேஷன். ஸோ இது கரெக்டாக நீங்கள் எல்லா ஃபீல்டுமே கரெக்டாக வேலிடான டீட்டெயில்ஸ் கொடுத்து ஃபில் பண்ணிக்கிங்க. இங்கே உங்களோட நேம் கொடுத்துக்கோங்க, இங்கே உங்களோட நேம் கொடுத்துக்கோங்க, இங்கே உங்களோட மொபைல் நம்பர் கரண்ட்டில் யூஸ் பண்ணிகிட்ருக்க நம்பராக கொடுங்க. அடுத்து ஆக்டிவான மெயில் ஐடி இங்கே கொடுத்துருங்க. உங்களுடைய பேன் கார்டு நம்பர் இங்கே கொடுங்க. அடுத்து டேட் ஆஃப் பர்த் இங்கே கொடுத்துக்கோங்க. அடுத்து நீங்கள் எந்த ஸ்டேட்டில் வந்து வேலைக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த ஸ்டேட்டோட நேம். ஸோ எல்லா ஸ்டேட்டோட லிஸ்ட்டோட்டுமே இதில் இருக்கும். ஸோ இதில் நீங்கள் என்ன ஸ்டேட்டுக்கு விண்ணப்பிக்க விரும்புகிறீங்களோ அந்த ஸ்டேட்டோட நேம் வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். அதே மாதிரி எந்த டிஸ்ட்ரிக்டில் நீங்கள் அப்ளை பண்ண விரும்புகிறீங்களோ அதோட டீட்டெயில்ஸுமே நீங்கள் இங்கே கொடுத்துக்கலாம். உங்களோட ஹையஸ்ட் குவாலிஃபிகேஷன் என்ன, கிராஜுவேஷனா அல்லது போஸ்ட் கிராஜுவேஷனா, ஸோ அதோட டீட்டெயில்ஸுமே நீங்கள் இங்கே கொடுத்துக்கலாம். அடுத்து ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா அது உங்களுக்கு எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குங்கிற டீட்டெயில்ஸ் நீங்கள் இங்கே கொடுக்கணும். அடுத்து எந்த ஸ்டேட்டில் நீங்கள் வசிச்சிட்ருக்கீங்க அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணணும். ரெசிடென்ட் ஆஃப் ஸ்டேட் என்ன அப்படிங்கிறத இங்கே மென்ஷன் பண்ணணும். அதே மாதிரி அந்த தமிழ்நாடுங்கிற ஸ்டேட் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா தமிழ்நாட்டில் நீங்கள் எந்த மாவட்டத்தில் வசிச்சிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. நம்ம தமிழ்நாட்டில் இருக்க எல்லா மாவட்டங்களோட லிஸ்ட் அவுட்டுமே இங்கே கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இதை கரெக்டாக கொடுத்து நீங்கள் ஃபில் பண்ணிக்கணும். அடுத்து இங்கே அப்லோடு ரெஸ்யூம் சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட்டடான ரெஸ்யூம் வந்து ரெடி பண்ணிவிட்டு ஸ்கேன் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. பிடிஎஃபாக தான் நீங்கள் அப்லோட் பண்ணணும். 1024 KB அந்த சைஸில் தான், அந்த சைஸுக்கு கம்மியாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஃபைல் சைஸ் வந்து 1024 KBக்கும் கம்மியாக தான் இருக்கணும், அதிகமாக இருக்கக்கூடாது. பிடிஎஃப் ஃபார்மேட்டில் தான் இருக்கணும். ஸோ அந்த ரெஸ்யூமை வந்து நீங்கள் சூஸ் ஃபைல் கொடுத்து ஃபைல் லொக்கேஷன் செலக்ட் பண்ணி அப்லோட் பண்ணிக்கலாம். அடுத்து ஆதார் சூப்பர்வைசர் சர்டிஃபிகேட்டு. ஸோ சூப்பர்வைசர் சர்டிஃபிகேட் கோர்ஸ் முடிச்சிருப்பீங்க இல்லையா, அந்த சர்டிஃபிகேட்டுமே ஸ்கேன் பண்ணி இங்கே வந்து சூஸ் பண்ணி அப்லோட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ அந்த ஃபைல் வந்து பார்த்திங்கன்னா ஆதார் சர்டிஃபிகேஷன் ஃபைல் வந்து JPG இமேஜாவோ அல்லது JPEG அல்லது PNG இந்த ஃபைல் ஃபார்மேட் மட்டும்தான் அலோவ் பண்ணுறாங்க. ஃபைல் சைஸ் 1024 KBயாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதை கரெக்டாக பார்த்து அப்லோட் பண்ணிடுங்க. உங்களோட ஜெண்டர் டீட்டெயில்ஸ் நீங்கள் மேலா ஃபீமேலா அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிடுங்க. இங்கே ஒரு கேப்ஷா உங்களுக்கு ஷோ ஆகும். அந்த கேப்ஷா வந்து இங்கே ரைட் பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து மேக்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ 23 + 6 வந்து பார்த்திங்கன்னா 29. ஸோ அதை வந்து இங்கே டைப் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா அப்ளிகேஷன் சப்மிட் ஆகிடும். இதுதான் வந்து அப்ளை பண்ணுறதுக்கான ப்ராசஸ்ஸே. ஓகேங்களா? இந்த ஜாபுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்திங்கன்னா வெரிஃபிகேஷன் ஆஃப் UIDAE சர்டிஃபிகேஷன், அதேமாரி ஆதார் சூப்பர்வைசர் எக்ஸாமினேஷன், அடுத்து LMS சர்டிஃபிகேஷன், இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணுவாங்க. இதுக்கு அடுத்து லாஸ்ட்டில் வந்து உங்களுக்கு ஃபைனல் லிஸ்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணிடுவாங்க. ஸோ இப்படி தான் வந்து இந்த ஜாபுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் இருக்கும். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்க இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க விண்ணப்பிச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்.